இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கவங்கலாம் எங்கெங்க அடிக்கடி லோன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குவாங்க. இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்குவாங்க. இல்ல லோன் ஆப்ஸ்ல வாங்குவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிருவாங்க. ஸோ இப்படி வாங்குறப்போ அவங்களோட தேவைகள் தீந்துருது. பட் ஆனா இதோட ஹிட்டன் ஃபினான்ஷியல் ட்ராப்னு ஒண்ணு இருக்குல்ல மேம். மறைஞ்சிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அது என்னவா மேம் இருக்கு? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியா நம்ம கேட்காமயே அன்சாலிசிட்டட் ம். அவங்களா வந்து நம்மளுக்கு லோன் லோன் தராங்க. இருக்கு தராங்க. ம். மொபைல்லயே வந்துருது. சரி நம்மளும் ஏதோ ஒரு ஒரு எமர்ஜென்சி இல்ல ஒரு அவசரத்துக்காக கைமாத்தா வாங்கலாம்னு சொல்லி ம். ஒரு ₹5000 நீங்க எடுக்கிறீங்க. இட்ஸ் அ மைக்ரோ லோன் ரைட்? ஓகே. ஆ இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ம். ஏன்னா ரூ. 500 தான் இஎம்ஐ கட்டணும். அதுல ரூ. 40யோ, ரூ. 50 தான் வட்டி. ஸோ நீங்க ஈஸியா இத பே பண்ணிடலாம்னு நெனச்சுப்பீங்க. 1 மாசம் போகும், இல்ல 2 மாசம் போகும். இன்னொரு அதே மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ம். நம்ம தான் இத மேனேஜ் பண்றோமே! அந்த மாசமும் ஒரு 5000மோ, 10,000மோ எடுப்பீங்க. இது அப்புறம் என்ன ஆயிடும், இந்த கன்வீனியன்ஸ் வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடும். ம். இத கன்டினியூஸா ஒரு 6 மந்த்ஸ், 10 மந்த்ஸ் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், 10 மாசம் கழிச்சு நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐயே ரூ. 5000 இருக்கும். முதல்ல கடன் எடுக்கும்போது ரூ. 5000 அசல் ம். எடுத்திருக்கீங்க. ம். ம். 10 மாசம் கழிச்சு இஎம்ஐயே ரூ. 5000 ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? இடையில எல்லாத்தையும் டாப் அப் லோன் போட்டிருப்பீங்க. கரெக்ட். உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் எவ்வளோ ஆயிருக்கும்? 50,000 இருக்கும். ம். டெஃபினட்டா உங்க கிரெடிட் லிமிட்டே பிரீச் ஆயிருக்கும். ம்ஹ்ம். அண்ட் எப்பயாவது நீங்க இத கட்ட தவறிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு டெஃபினட்டா சிபில் ஸ்கோரும் இம்பாக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லோன் வாங்கி, இதுதான் இந்த ஹிடன் ட்ராப். இதுல அவங்களுக்கே தெரியாம அடிக்ட் ஆகி இதுல மாட்டிக்கிறாங்க.